காணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு பரமசிவன் பாத்தியமா அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். முன் காட்சியாக அதை போட்டிருந்தாங்க. இசக்கி கார்வணன் அந்த படத்தை இயக்கிய சகோதரர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், தெரிஞ்ச தம்பி, தெரிஞ்ச சகோதரர் தான். படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமாக ஒரு இயக்குனராக அவர் வென்றிருக்கிறார். படம் விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. மிக ஒரு நல்ல கதைக்களம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ரெண்டிலுமே அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. எல்லாம் கரெக்டு, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். அது இன்னைக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த படத்தை பார்த்ததில் இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ராம ரவிக்குமார் அவரும் இருந்திருந்தார். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் வந்திருந்தாங்க. இன்னும் மற்றவர்களும் வந்திருந்தாங்க. எல்லோரும் கருத்து சொல்லியிருந்தாங்க. அதில் ராம ரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி அவர் சொன்ன கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதை நான் அங்கேயே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன். அவரும் நல்ல நண்பர் தான், தெரிஞ்சவர் தான், பழகுனவர் தான். இதில் வந்து பழகுனவர் தெரிஞ்சவர்லாம் பார்க்கக்கூடாது. சரியாகவும் தவறை தவறாகவும் சொல்லணும் அப்படின்றது தான் நம்ம நோக்கம். படத்தினுடைய அந்த காட்சியில் வந்து பார்க்குறப்ப ஒரு மையத்தில் ஒரு ஊர், மலைப்பகுதியில் ஒரு ஊர் இருக்குது, சுப்பிரமணியபுரம். அது ஒரு இந்து கிராமமாக இருக்கிறது, பாரம்பரியமாக தொன்று தொட்டு இருக்குது. அங்கேருந்து ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவர்களாக மதம் மாற்றப்பட்டு யாக்கோப்புபுரம் அங்கே போகிறாங்க. இந்த பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு சுல்தான் நகர் அப்படின்னு அங்கேருந்து மதம் மாறி முஸ்லீம் பகுதியாக மாறுறது. எல்லாம் அங்கேருந்து தான் பிரியுது. 2 கிராமம் இருக்குது, 2 நடுவில் இது இருக்குது. இதுக்குள்ளாக அந்த கதைக்களம் அவ்வளவுதான். அதில் குறிப்பாக அந்த இந்து பகுதிக்கு கிறித்துவ பாதிரியார் வரும்போது, இல்லை மற்றவர்கள் வரும்போது அப்படின்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, மதம் மாற்றம் செய்கிறார்கள் அப்படின்றதுக்காக வேண்டி அங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இன்னொரு சீனில் வந்துட்டு அந்த பாதிரியார் வராரு ஊருக்குள்ளே வந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்கு வரும்போது, நீங்கள் உள்ளே வராதீங்க, அங்கே ஒரு டயலாக் வருது. அந்த இடத்துல தான் இந்த 50 காசு சாக்லேட்டு, இந்த நோட்டீஸும் மதம் மாற்றுவதற்காக கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் இன்னும் விடவே இல்லையா? இது இத்தனைக்கு அது ஆர்சி கிறிஸ்டின் தான் அது. இந்த 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 விஷயத்த இன்னும் விடவே இல்லையா? நான் சின்ன புள்ளையா இருந்து ஆரம்பித்தேன், நானும் படித்து இன்றைக்கி வாத்தியாராக வந்திருக்கிறேன். அதே இடத்துல தான் நானும் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இதை கொடுத்து மதம் மாற்றிட்டு இருக்கிறீங்களே, யாரும் இந்த ஊர்லேருந்து மாறுற மாதிரியும் தெரியல. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இந்த ஊரில், ஏற்கனவே இனிமேல் மதம் மாறக்கூடாது அப்படின்னு. தொடர்ச்சியாக நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த டைலாக்லாம் வருது. அந்த 50 காசு சாக்லேட்டு, அந்த பிட் நோட்டீஸ், இந்த வசனத்தை தவிர்த்து இருக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு இருக்குது. சுப்பிரமணியபுரத்தில் இந்துக்கள் பகுதி ஓகே. கிறித்துவ பகுதிகளில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சாத்தான்கள் உள்ளே வரக்கூடாது, சாத்தான்களுக்கு உள்ளே அனுமதி இல்லைன்னு போர்டு இருக்குது ஊர் எல்லையில். எந்த கிறிஸ்டினாவது இந்த மாதிரி எங்கன்னா வச்சுருக்கிறாங்களா? இந்த மாதிரி வச்சு ஏதாவது இது வரைக்கும் நடந்திருக்குதா? நடந்த கதை தான் அப்படின்னாலும் இந்த மாதிரி நடந்திருக்குதான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ கிறிஸ்தவர்களை மட்டும் ஏன் நீங்கள் அந்த மாதிரி காட்டணும்? கிறிஸ்தவர் பகுதிகளில் இந்துக்களை சாத்தான்கள் உள்ளே வரக்கூடாதா சொல்லி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க பல இடங்களில். ஆனால் வெளிப்படையாக ஒரு போர்டு காட்டுறது, இங்கே அந்நியர்கள் வரக்கூடாதுன்னு இந்துக்கள் பகுதியில் வச்சுருக்கிறாங்க இந்துக்கள். அதே போல் கிறிஸ்தவர்கள் வந்து அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்களும் போர்டு வச்சுக்கிறாங்கன்னு காட்டிட்டு போகிறதுல என்ன இருக்குது? அதையே அவங்க வந்து சாத்தான்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதுக்கு சொல்ல வரீங்க அப்படின்ற கேள்வி இருக்குதுல்ல. வழியே சொல்லக்கூடிய அந்த விடயம் இருக்குதுல்ல. இப்போ உங்கள் வீட்டுக்கு, இப்போ எங்கள் வீட்டிலே நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயே மேலே இருக்கிறவங்களுக்காக ஒருத்தர் ஜெபிக்க வருவார். அதேமாதிரி அவர் பெந்த கோஸ்தேன்னு நினைக்கிறேன். ஜெபிக்க வருவார். ஒரு நாள் வந்து எட்டி ஜன்னல் வழியாக, பிரதர் உள்ளே வரட்டுங்களான்னாரு. சரி, மேலே வந்துட்டு போகிறவர் தானே வாங்க அப்படின்னோம். கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு அவர் பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தவர், வங்கி அதிகாரி. அது விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்து மனம் ஆறுதல் படுத்துகிறேன், இறைவன் இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தார். உடனே உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னா சரி ஜெபிங்க அப்படின்னா. அடுத்த வாரமும் வந்தார், ஜெபிச்சார். சரிங்க பரவாயில்லைங்கன்னு. அப்புறம் பார்த்தாக்கா அது வந்து சாத்தான் என்ற வார்த்தையை சொல்லி பேச ஆரம்பித்து, நீங்கள் இதுலேருந்து மீளணும் அப்படின்றப்ப தான் சரி நீங்கள் வாங்க பண்ணுங்க. ஆனால் நான் இப்போ என்னுடைய சாமி உள்ளே இருக்குது, எங்கள் சாமி இருக்குது, அதை பேரில் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன், உங்களுக்கு மனசை மாற்றணும். நான் இப்படியே சொன்னேன் அவர்கிட்ட. அந்த சகோதரர் இன்னமும் இருக்கிறாரு. உங்கள் மனசை மாற்றணும். நீங்கள் இப்போ சாத்தான் பிடியில் இருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குதுன்னு. உனக்கு எப்படி உன்னுடைய சாமி நல்லது கெட்டது செய்தோ, அதுபோல் என்னுடைய சாமி எனக்கு நல்லது கெட்டது செய்து நான் இருக்கிறேன், இங்கே வந்து இப்படி பண்ணக்கூடாது. நான் அன்றைக்கி பிடிச்ச ஒரு உட்கார வச்சு மந்திரிச்சதில் என் பக்கம் வர்றதே இல்லை. இது நடந்தது இங்கே. யாரும் வழியை போயிட்டு எந்த கிறிஸ்தவர்களும் இல்லை. நானும் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். மதம் மாறுங்கன்னு எங்கேயும் பிரச்சனை பண்ணவே இல்லை. சில பிரிவு வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் பேசலாம், விஷயங்கள் வேறு மாதிரி பேசலாம். ஆனால் வெறுப்பை தூண்டக்கூடிய மாதிரி அந்த இடத்துல அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இங்கே வச்சுட்டு இங்கே வந்து சாத்தான்களுக்கு உள்ளே அனுமதி இல்லைன்னு காட்டுறீங்க. சரி, அதுக்கடுத்தது வந்துட்டு பாதிரியார் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அது ஏற்கனவே அது விஷயங்கள் தான் சர்ச்சை ஆகிட்டு இருந்தது. இங்கே வந்து கூட ஒரு
கிறித்துவ இதுவை சேர்ந்த சாம் ஜேசுதாஸ் அவர்கள் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தா பார்த்துருப்பீங்க. ஒரு முன்னோட்ட காட்சியை பார்த்துட்டே வந்து அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் வந்துட்டு ஒரு இடம் சொல்கிறாரு வந்து, இந்த கோயில் கிறித்துவர்கள் நாங்கள் எங்கள் கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க கிறித்துவர்கள் வெள்ளையர்கள் வந்து திடீர்னு உள்ளே வந்து மாரியம்மா சிலையை வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, அந்த மாரியம்மாவை மேரியம்மான்னு கூட்டிட்டு இருக்கிறோம், வேற என்ன பண்ணுறது? சிலையை பார்த்தீங்கன்னாக்கா மேரி மாதா சிலை தான் இருக்குது, அது ஊருக்கே தெரியும். எந்த மாரியம்மாள் எந்த கோயிலில் மேரி அம்மாளாக இருக்குது? இது ஏற்கனவே பல சர்ச்சைகள் இங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இந்துத்துவா ரக்க கட்டிக்கிட்டு இருக்குதுன்ற ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கிறப்ப, இங்கே வந்து இது தேவையில்லாமல் இங்கே வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே ஒன்றா இருக்கிறாங்க. வடநாடுகளைப் போல இல்லை இங்கே. இங்கே வந்து இதை மாதிரி பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த வசனமே தேவையில்லை, அந்த இடத்துக்கு விட்டுட்டு இருக்கலாம். அது ஏன் வந்து வைக்கிறாரு? அது ஏன் வச்சாரு? வலிய திணிக்கப்படுதா? அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. அது முழுக்க முழுக்க ஒரு கதை வந்து ரொம்ப அருமையான ஒரு கதை. அந்த ஊரில் எப்படி மதம் மாறினாங்க, ஆனாலும் உறவு போகலை. இந்துவில் இருக்கக்கூடிய அவனும், மதம் மாற்றப்பட்ட அந்த பொண்ணும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒன்றா விளையாடினவங்க. மதம் மாறி பெரிய அளவில் அவள் டீச்சர் ஆகிட்டா, இவனும் படிச்சுட்டு வராங்க, ஒன்றா வேலை செய்கிறாங்க. இவங்க திருமணம் செய்துக்கிறது அங்கே விரும்பலை, மதத்தின் பேரில் அங்கே தடுக்குது. சொந்த அண்ணங்காரனே வந்து, நீ மதம் மாறி இந்து பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது என்னுடைய சபையில் என்னை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, எனக்கு பெரிய இழுக்காக இருக்குன்னு பிரச்சனை பண்ணுறான். தங்கச்சியை கொல்றான் முதல்ல. அது பிற்பாடு அந்த ஆசிரியரையும் கொல்றான். அவன் தான் விமல். கொன்னுட்ட உடனே அவங்க வந்து ஆவி ஆகுறாங்கன்னு கதை பிறகு வரும். நிறைய உள்ளே போய் பாருங்கள், விறுவிறுப்பான காட்சிகள். அதிலெல்லாம் நம்ம ஒன்றும் குறையும் சொல்லலை. இந்த மாதிரி உள்ளார அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களை வந்துட்டு கடைசியாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. ஏதாவது ஒரு வன்முறை சம்பவம் நடந்ததை அந்த தொப்பியை வச்சுக்கிட்டு போய் ஒரு பையன் இங்கே வந்திருக்கிறான், தொப்பி இங்கே அந்த கலவரம் நடந்த இடத்துல இருக்குது அப்படின்றப்ப, கலவரம் நடக்கிற இடத்துல இஸ்லாமியர்கள்லாம் இருந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரியான ஒரு சீன் அந்த இடத்துக்குள்ளே பொருந்துது. ஆனால் இடையில ஒரு டயலாக் போட்டு இந்து, முஸ்லீம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான்ன்ற மாதிரிலாம் கொண்டுட்டு வராங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அவர் பாதிரியாரே வந்து இந்து மதத்தை போற்றி பேசுகிற மாதிரியும், ஒரு சித்தன் மாதிரி ஒருத்தர் வர்றார் அந்த மலையில், உடம்புலாம் விபூதி அடிச்சுக்கிட்டு. அவருக்கு அப்பப்போ ஒரு அருள் மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் நேரடியாக பார்க்கக்கூடியவர். இப்போ இந்த மாயை எல்லாம் அந்த சித்தர் வந்து நேரடியாக பார்க்கக்கூடியவராகவும், அவர் நடக்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது மாதிரி ஒரு கருத்துக்களை அவருக்கு மட்டும் தெரியும். அவர் சொல்லுவார், இங்கே பண்ண இது நல்லதில்லை, நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுவார் போலீஸையே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கூட அந்த சித்தரை வந்து கிறித்துவத்தை போற்றி சொல்லக்கூடிய ஒரு விடயமாகவும் அவர் பார்க்குறாரு. ஆக முதன்மையாக இருந்தது இந்த மார்க்கம், இந்த மொழி, இந்த இனம் இருந்தது. பிறகு இது வந்து கிறித்துவர்களும் இஸ்லாமியர்களும் பிரிந்து போனவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாம் கதையில் அதுதான் வருது. ஒரு பழி வாங்கப்படுறாங்க. மதத்தின் பேரில் நடந்த ஒரு கொலை, அந்த கொலைக்கு பிறகு வந்துட்டு என்ன நடக்குதுன்றது கதை. ஆனால் முடிக்கும்போது நான் விஷயத்துக்கு வரேன். இந்த மாதிரி உள்ளார சின்ன சின்னதாக 2, 3 மனதை புண்படுத்தக்கூடிய விடயமாக உள்ளே இருக்குது. அது எனக்கு பொருத்தம் இல்லாததாக இருக்குது உள்ளார. கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது தான் மெயின். நிறைய கதைக்குள்ளே நீங்கள் உள்ள திரையில் பாருங்கள், அது வேறு விஷயம். முழுசு நான் சொல்ல முடியாது. முடிக்கும்போது வந்து எல்லோருமே வந்து இந்த பரமசிவன் பாத்திமா, கிறித்தவ பெண்ணும் இந்து பையனும் சேர்ந்து இறைவன் ஆகி விடுகிறார்கள். அந்த இறைவன் யாருன்னா 2ம் இந்து சாமியாக தான் முளைச்சி வச்சிருக்கிறாங்க, மரத்துக்கு கீழே சூழலாம் ஏற்றி வச்சுக்கிறாங்க. அவங்கள ஊரே சேர்ந்து வழிபடுது, அமைதியை காக்கணுன்றதுக்காக வேண்டி. அப்போ அந்த பாதிரியாரும் வந்து ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு சிலுவை மட்டும் மேலே தொங்குது. அவரும் வந்து விபூதி எடுக்கிறார் கையில். இஸ்லாமியராக ஒருத்தர் இருக்கிறாரு, தம்பி இவர் நடிச்சிருக்கிற படம், வெற்றி குமரன் நடிச்சிருக்க இஸ்லாமியராக நடிச்சிருக்கிறாரு. அவரும் வந்து வந்து விபூதி எடுக்கிறார். இது புரியலை எனக்கு. இப்போ எல்லோரும் இந்த மதத்தை நோக்கி வாருங்கள், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா? இந்த இயக்குனர் அதை செய்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது. நீங்கள் கதையை தான் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கல. படமாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் வெளியில் வராங்கன்னு இதுக்குள்ளார சில பேர் மட்டும் பேசுனாங்க. இன்னொரு பிரபலமான தயாரிப்பாளர், இயக்குனரும் அங்கே இருந்தார். படம் முழுக்க ஒரு சர்ச்சையாக ஓடிட்டு இருக்குது என்றார் அவரே. என் காது ஓரத்தில் பக்கத்தில், இது என்ன ஏகலைவன், படம் முழுக்க ஒரே சர்ச்சையாக இருக்கிறது இல்லை, எதிர்ப்பு வரும் தானே அப்படின்றாரு. அது அங்கங்கே அப்படியே தூக்கிக்கிட்டே வர மாதிரி இருக்குது. கடைசியாக வந்து என்னென்னா, அந்த ஒரு பெண் ஒரு பையன் அவங்களுடைய மரணம், அவங்க சாமி ஆகிறாங்க. ஒன்று கிறிஸ்டின் பொண்ணு, ஒன்று ஏன் அந்த கிறிஸ்டின் 2 பேரும் கிறிஸ்டின் சாமியாராக இருக்கக்கூடாதா? சாமிங்களாக இருக்கக்கூடாதா? அவங்களுக்கு அங்கே ஜெபிச்சு ஊர் அமைதியாக இருக்கணும்னு கதை மாறக்கூடாதா? ஏன் மாறல? அது என்ன எல்லோருமே வந்து கிறிஸ்தவரும் அங்கே வராரு, இஸ்லாமியரும் வராரு, இந்துவும் இருந்துக்கிட்டு ஊர் நன்மைக்காக எல்லாரும் ஒன்றா ஒரே நிறமாக மாறணும்னா அது எப்படி? புரியலையே. அப்போ இங்கே மதம் மாற்றுகிறவர்களை வந்து ஒரு கொஞ்சம் மனதை புண்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. கதைக்கு சரியாக இருக்கிறது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நல்ல கதைக்களம், திரைக்கதை அமைப்பு நல்லா வந்திருக்குது. ஒரு இயக்குனராக வெற்றி பெற்றிருக்கிறார், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. படம் விறுவிறுப்புக்கு குறைவில்லை, அதெல்லாம் சரி. கடைசி காட்சி முடிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இதில் தான் கொண்டு வர்றார். உள்ள இன்னும் நிறைய திருப்பு முனைலாம் இருக்குது, அதை நீங்கள் படத்தில் பார்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி முரண்பட்ட விஷயத்த மட்டும் சொல்கிறேன். எதிர்ப்பு வருதுன்னா ஏன் வராது? இஸ்லாமியர்னாக்கா தொப்பியை வச்ச உடனே நீங்கள் அந்த வசனத்தை ஏன் கொண்டு வரீங்க? இல்லை அந்த கலவரம் நடந்த இடத்துல தொப்பி இருந்தது, அதான் உங்களை விசாரிக்க வந்தேன்னு ஏன் அங்கே நீங்கள் சொல்லணும்?
உள்ளுக்குள்ளார மதம் எல்லாரும் ஒண்ணு. மனிதனுக்கு மதம் பிடிக்காது இருக்கிற வரைக்கும். மனிதனுக்கு மதம் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. மைய கருத்து. அது ரொம்ப நல்ல கருத்து. அந்த கருத்து ஒரு இந்து மையமாக வச்சுக்கிட்டு ஏன் சொல்லணும்? பொதுவுல சொல்லிட்டு போயிருக்கலாமே. சாமி 3 பேர் சாமி நமக்கு தனித்தனியா வச்சோம். மொத்தமா அந்த ஊர்க்காரன் நம்ம ஒண்ணா சேர்ந்து நிப்போம். எல்லாம் அந்த மலைப்பகுதி மக்கள் ஒண்ணா இருப்போம். எல்லாம் ஒரே குடியிலேருந்து போனவங்க தான். அப்படி வச்சிருக்கலாமே. எல்லோரும் வந்துட்டு அந்த சாமிய வந்து வச்சுக்கிட்டு, ஒரு இந்து சாமி 2 சிலைய வச்சுக்கிட்டு, ஊர் நன்மைக்காக இனிமே எதுவும் கெடுதல் நடக்கக்கூடாதுன்னு வேண்டி கும்பிடுற மாரி வைக்கிற இடத்துல, அந்த கிறிஸ்துவ சாமியார் ஒரு சட்டை போட்டுக்கிட்டு வராரு. அங்கி மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு படம் முழுக்க. சட்டை போட்டுட்டு சிலுவை மட்டும் மேல தொங்குது. அவர் வந்து விபூதி எடுத்து வைக்கிறாரு. ஒரு வசனம் பேசிட்டு. இஸ்லாமியரும் அந்த மாரி வராங்க. ஆனா விபூதி எடுத்து வைக்கிறாருல்லாம் அந்த காட்சிய நான் பார்க்கல. ஆக எல்லாரும் ஒண்ணா கூடுற மாரி, ஏன் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தில போய் இவங்கெல்லாம் ஒண்ணா நிக்கக்கூடாதுன்னு? முதல்ல மதம் மாறுனதுக்கான காரணம் என்னான்றத நீங்க பேசணும்ல. அதில ஏர்போர்ட் மூர்த்தி சகோதரர் வந்து படம் பார்த்துட்டு வெளிய வந்தோனே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. காந்தாரி அம்மன் விஷயத்தில அவங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டணும். ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவினர் வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி இந்துக்கள் வந்து கூறு கூறா வெட்டி போட்டாங்க. பிறகு யாருமே குற்றவாளி இல்ல, எல்லாமே விடுதலை. அப்படின்னா யார் செய்திருப்பாங்க? இதுக்கு நியாயம் வேணும், இதுக்கு ஒரு சரி வேணும்னு சொல்லிட்டு இதே எல்லா இந்து அமைப்புகள்கிட்டயும் போய் நான் கேட்டேன் பேசணும். நாங்களும் இந்து தான்யா, எல்லாரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுப்போம். ஆனா ஒரு இந்து கூட வரலன்னு. ஏர்போர்ட் மூர்த்தி நான் சொல்றாரு, இப்ப கிறிஸ்துவத்துக்கு அங்க வந்து கிறிஸ்துவ சபை இருக்கிறது. அங்க தினசரி வந்து ஜெபிக்கணும். வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போகணும். அங்க சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு வந்து அந்த பாடங்கள், மதம், மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பாவம் செய்தால் தண்டனை, மன்னிப்பு இல்ல, சொர்க்கம் கிடையாது அப்படின்றதெல்லாம் இருக்குது அங்க. அவங்களுக்காக அது வந்து படிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் இஸ்லாம் மார்க்கத்தில பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலேருந்தே ஒரு பாடம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மத வழிபாடு தினசரி வந்துட்டு தொழுகை நடத்துறது ரொம்ப கட்டாயம். 5 வேள தொழுகை முக்கியம் அப்படின்னு ஒரு இது. அதாவது ஒரு கட்டமைப்பு சரியாக இருக்கிறது. ஒரு முறைப்படுத்தப்பட்ட கட்டமைப்பா கிறிஸ்டினும், இஸ்லாமும் இருக்குது. இந்துவுல அப்படி இல்ல. நீ இவனுங்க சொல்லிட்டு இவன பொதுவானவனுங்க எல்லோருமே இந்துவ தான். எல்லோரும் இந்து சகோதரர். ஏற்றத்தாழ்வு இல்லன்னு நீ சொல்லி வச்சிருந்தனா, அவன் ஏன் மதம் மாறி இருக்கிறான்ற ஒரு கேள்விய வந்து அவர் வைக்கிறாரு. நியாயமான கேள்வி தான். இப்ப இதுக்கு என்ன பதில் இருக்குது? உடனே இந்துக்கள புண்படுத்திட்டாங்கன்னு வருவாங்க. கிறிஸ்தவர்கள் புண்படுத்திட்டான்னு அவங்க வருவாங்க. கிறிஸ்தவத்துக்கு ஏன் ஓடினார்கள்? அதான் கேள்விங்க. இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஏன் மாறினார்கள்? அங்க போன பிற்பாடும் ஏற்றத்தாழ்வு இருக்குதா? இல்லையா? அது அப்பாற்பட்ட விமர்சனம். அந்த காலத்துல உங்களுடைய நெருக்கடி தாங்க முடியாம, சாதிக்கு இந்துக்களுடைய நெருக்கடி தாங்க முடியாம, கொடுமைகள் தாங்க முடியாம, இதுலருந்து மீண்டா போதுன்னு சொல்லிட்டு ஓடுனவங்க கிறிஸ்தவர்கள்ல பெரும்பகுதி இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அங்க போனா நமக்கு ஒரு வழி இருக்குது, மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இன்னொன்னு என்ன, கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுன உடனே வேலை கிடைச்சிருது அப்படின்ற மாரி அந்த ஊர்ல இருக்க சுப்பிரமணியபுரத்துல இருக்கிறவர் வந்து அவர் தான் அந்த கதாநாயகனுடைய அப்பா. அவர் வந்தோனே எனக்கு இந்த மாரி இந்த யாக்கோபுரத்துல எனக்கு வேலை கிடைக்குது. நான் மதம் மாறப் போறாங்க அப்படின்னு சொல்றாரு. மதம் மாறினால் தான் வந்து வேலை அப்படின்னு தானே இருக்குது. கட்டாயப்படுத்துறாங்களான்னு தெரியல. சில சபைகள்ல இருக்கலாம். ஆர்சில அந்த மாரி தெரியல. நாங்க அங்க தான் படிச்சோம். என்னுடைய சகோதரர் ஒருத்தர் அந்த ஊர்ல அந்த பள்ளியில படிச்சு, ஆசிரியர் பயிற்சி முடிச்சு, அந்த பள்ளியிலேயே வந்து ஆசிரியராக சேர்ந்து, பிறகு அந்த வெள்ளூர் மறை மாவட்டங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ பள்ளிகள்லயுமே போய் வேலை செய்துட்டு, தலைமை ஆசிரியராக இருந்து, ஓய்வு பெறுற வரைக்கும் கிறிஸ்டியனுடைய மிஷனரி ஸ்கூல்ல முனுசாமி என்ற பெயரோட தான் இருந்தாரு. அந்த பெயரோட தான் எல்லாருமே பழகிட்டு இருந்தாங்க. இறந்தபோது கூட நிறைய கிறிஸ்துவ பாதிரியார்கள் வந்தது அந்த பேரோட இருக்கிறப்ப, அந்த இந்து சுடுகாட்டுல புதைக்கிறப்ப தான் எல்லாம் வந்து அவங்க அவங்க முறைப்படி பேசிட்டு போனாங்க. இதில எங்க மதம் மாற்றம்ன்றது யார் பண்றாங்கன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு சில சபைகள் வந்து பண்றாங்க. ஒட்டுமொத்தமா வந்து குறை சொல்ற மாரி இருக்குல்ல. மதம் மாறுவதற்கான கூறுகளை உள்ள வந்து நீங்க அலசல. மாற்றப்படுகிறார்கள். அதனால நீங்க வந்து இந்த கதை சொல்றோம் அப்படின்னா, அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இயக்குனருக்கு எனக்கு வைக்க தோணுது. இப்பவும் சொல்றேன் அவர் மேல வெறுப்பு, விருப்பு இதெல்லாம் இல்ல. ஒரு படத்தை பார்த்து ஒரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதுல சர்ச்சைக்குரிய வசனங்கள் நெறைய இருக்கிறது. இறுதியா வந்து நம்ம ராம ரவிக்குமார் இந்துத்துவாவுல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தெரியும் உங்களுக்கு. நம்ம ராவணாவிலயும் பார்த்திருப்பீங்க. அவர் வந்து பேசும்போது ஒரு பாடலே வந்து பாடுறாரு. படத்த பார்த்துட்டு வெளியில வந்து கருத்து சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு ஒரு பாட்டே பாடுறாரு. தென் மாவட்டங்கள்ல இந்து குடும்பங்கள்ல இருந்துட்டு மதம் மாறி போனவர்களுக்காக வேண்டி பாடப்படக்கூடிய பாட்டு அது. அத வந்து அங்க முழுக்கும் பாடி இப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. மதம் மாறுனவங்கலாம் திரும்ப மதம் திரும்புங்கன்னு அவரு ஒரு பிரசங்கம் பண்றாரு. இது தேவையா இயக்குனருக்கு? இது எந்த விதத்தில வந்து சரி அவரு வந்து படத்த பார்த்தாரு, போனாரு. சரி ஓகே. கருத்து சொல்றதுல எந்த விதமா இருக்கணும்ல. பொதுவா எல்லா மதங்களும் ஒண்ணு தான் இங்க. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். இங்க இருந்தவன் தான் அண்ணன், தம்பி, மாமன், மச்சானா பிரிஞ்சு அங்க இருக்கிறான். அங்க இருக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். மார்க்கம் வந்து அவனுடைய வேற.
மனிதன் ஒன்றாக இருக்கிறான். இதான் அவர் நம்ம பேசக்கூடிய விஷயம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவினர் இருந்தது மாறி போனவங்க தானே எல்லாம் இருக்கிறாங்க. தேடி பார்த்தா அப்படி தானே வருவாங்க. சொல்ல வராரு, மதம் மாறி போனாங்க, திரும்ப மதத்துக்கு வாங்க அப்படின்னு தான் அந்த படம் சொல்லுதுன்னு அவர் முடிக்கிறார் கருத்து. படம் சொல்லக்கூடியது அதை விட இன்னொரு பெரிய உயர்ந்த ஒரு கருத்தை வந்து சொல்லுது. மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது. மதம் இருக்கலாம், ஆனால் மனிதனுக்கு மதம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இயக்குனர் இசக்கி கார்வணன் சொல்ல வராரு. இடையில ஏன் அந்த கருத்தெல்லாம் விதைக்கிறாரு? அது கொஞ்சம் விஷமத்தனமாக இருக்குது. அது வந்து சில மதத்தை புண்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ராம ரவிக்குமார் பேசுனது நான் உள்ளே போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர். இந்த மண்ணினுடைய மரபிலிருந்து மதம் மாறினாலும் இந்த மண்ணினுடைய மரபிலிருந்து மாற முடியாது என்கின்ற ஒரு அற்புதமான படைப்பை படைத்திருக்கக்கூடிய சகோதரர் இசக்கி கார்வணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் கிராமத்தில் பாடல் உண்டுங்க. நம்ம அறுமுக ஆல்பர்ட்டா ஆயிட்டா, அவன் காசுக்காக மதம் மாறி போயிட்டான். ஆறறிவு உள்ள பய அஞ்சறிவா மாறிட்டான். ஆத்தாடி நல்ல வந்தா மோசம் போயிட்டான். ஆறுமுகம் பொண்டாட்டிய விட்டு வைக்கலே, அவ கூட கொஞ்ச நாளா பொட்டு வைக்கல. அத்துக்கிட்டு போனவன அனுசரித்து நாமளும் தான் நம்ம பக்கம் கட்டி வைக்கலே, நாம கொடுமைகளை வெட்டி வைக்கலே. மாரியாத்தா கோயில் கூட மேரியாத்தா கோயிலானா, நம்மூர் மாரியாத்தா கோயில் கூட மேரியாத்தா கோயிலானா. தாய் மதம் தான் உயிர் பிழைக்குமா, நம்ம தாய் மண்ணும் நமக்கு இருக்குமா. ஆடு குட்டி தொலைஞ்சாக்க அக்கறையா தேடுவீங்க, ஆள் தொலைஞ்சு போகலாகுமா. கிறிஸ்தவ சேவையெல்லாம் வேஷந்தானம்மா. அவுகவுக சாமியத்தான் அவுகவுக கும்பிடட்டும், அவுகவுக சாமியத்தான் அவுகவுக கும்பிடட்டும். மாத்துறது முறையாகுமா, மதம் மாத்துறது முறையாகுமா, நீ மாத்துறது முறையாகுமா. இது எங்கள் ஊரில் கிராமத்தில் உள்ள பாடல். நீங்கள் காசுக்காக ஏதோ ஒரு ஆசைக்காக ஆசை வார்த்தை கூறி அவங்கள மனசை மாற்றி மதத்தை மாற்றுறீங்க. ஆனாலும் கூட ஆள் மனதில் இருக்கக்கூடிய இந்த மண்ணுடைய மரபு, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, தெய்வ வழிபாடு அனைத்துமே அவனை என்னதான் மாற்றினாலும் அவன் உள்ளத்தளவில் இந்த மண்ணினுடைய மதத்துக்கு உரியவனாகத்தான் இருக்கிறான் என்பதை இந்த படம் சொல்லியிருக்கு. அது மட்டுமல்லாது அந்த பாதிரியாக நடித்திருக்கக்கூடிய ஐயா பாஸ்கர் ஐயா உள்ளிட்ட ஆசிரியராக நடித்திருக்கக்கூடிய ஐயா மனோஜ்குமார் போன்றவர்கள் எல்லாம் யதார்த்த நிலையை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவன் என்னதான் சொல்லி ஸ்தோத்திரம்னு சொன்னாலும், அவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற சொடலை வந்து சிவ சொடலை வந்து ரொம்ப அவருடைய உணர்வை தூண்டி அதை கட்டுப்படுத்த முடியலை. அந்த ஆசிரியராக நடித்தவர் வாத்தியாராக இருந்தவரை வந்து சுப்பிரமணியபுரத்தில் புதைக்கணுமா யாக்கோபுரத்தில் புதைக்கணுமாங்கிற ஒரு சூழல் வருகின்ற பொழுது சுப்பிரமணியபுரத்தில் போய் புதைக்கிறாங்க. அவங்களுடைய முன்னோர்கள்ட்ட இடத்துல புதைக்கிறாங்க. அந்த காட்சியில் புதைக்கப்படுவது அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய அடையாளம் சேர்த்து தான் இந்த மண்ணில் புதைக்கப்படுது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சிதம்பராபுரம் அப்படிங்கிற ஊரை யாக்கோபுரம் மாற்றுறாங்க. அந்த சம்பவத்தில் சுட்டி காட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாது மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எந்த மதமும், அது கிறிஸ்தவமோ இஸ்லாமோ இந்துவோ, அடையாளத்தை அளிக்க சொல்லி இயேசுநாதர் சொன்னான்னு தெரியல. குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார், பாதிரி பிழைக்கிறார், அவ்வளவுதான். ஏன்னா வெளிநாட்டு ஃபண்டெல்லாம் இங்கே வரணும்னு சொல்லி இவங்க தான் சொல்கிறாங்க. அது மட்டுமில்லாது இந்த கிரிப்டோ கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய சலுகைக்காக, காசுக்காக மதம் மாறிய நபர்கள் பெயரளவில் இந்துவாக இருந்து கொண்டு வாழ்க்கை முறை கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு சலுகைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க. மேலும் ஏதோ நாங்கள் அரசாங்கத்துடைய உதவியோடு நடைபெறக்கூடிய இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் இயேசு மதத்தை சார்ந்தவர்கள் பணம் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, இயேசு மத பிரச்சாரம் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற மாதிரியான சூழலில் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த படம் அற்புதமான படைப்பு. அனைவரும் நாம் இதை பார்க்கணுங்கிற செய்தியை, ஆதரிக்கணுங்கிற செய்தியை இந்த தருணத்தில் வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தை வந்து நீங்கள் அவர் பேசுனது பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு நீண்ட விளக்கத்தை பேசியிருக்கிறாரு. இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் அந்த மார்க்கெல்லாம் சரியில்லை, இங்கே வந்துருங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டாங்க, லட்சம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அட்டவணை பிரிவினர் வந்துட்டாங்க, உங்ககிட்ட என்ன வழி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா?
அவன் கோட்டும் சூட்டும் போட்டு கால் மேலே கால் போட்டு சரிசமமாக அங்கே பேசிட்டு இருக்கிறான். உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்கள் வழியை வைக்கிறீங்களா? இந்து மார்க்கத்தில் வழியை சொல்ல வரீங்களா? எங்கோ சில கோயில், 100ல் ஒரு சில கோயில்களில் பாகுபாடு இருக்குது. மீதி எல்லா பெரிய பெரிய சர்ச்சுகளும் எல்லாரும் ஒன்றா தான் போகிறாங்க, ஒன்றா தான் வராங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க. இந்து கோயில்களில் அந்த மாதிரி குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் உள்ளே போகணும், மீதி யாரெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு எதனா வச்சுருக்கிறீங்களா? இங்கே இருக்கிற மாதிரி அங்கே என்ன இருக்குதான்னு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பேசணும் அந்த படத்தில். இது வந்து நான் தனிப்பட்ட இயக்குனருக்கு சொல்லலை, ராம ரவிக்குமார் போன்ற இந்து சகோதரர்களுக்கு சொல்ல வரேன். எல்லோருக்குமே ஒரு நல்ல எண்ணம், எல்லா மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும், அதுதான் போதிக்கிறது. எல்லா மதமும் போதிக்குது. வெட்டிக்கிட்டு சாக்கணும்னு யாருமே இது வரைக்கும் போதிக்கலை. அது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருத்தை நம்ம சொல்ல வரோம். சில காட்சிகள் நீக்கி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து இந்த படத்தில். படத்தை நீங்கள் பாருங்கள், விமர்சனம் பண்ணுங்கள். இந்த கருத்து சரியாக தவறான்னு நீங்கள் பிறகு பேசுங்க. இறுதியாக அதில் வந்து ஒரு இணைப்பு என்னன்னா, அந்த கடைசி காட்சி நான் சொல்லியிருப்பேன். இறுதியாக வந்து 2 இந்து சாமி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கல்லில் செய்து வைப்பாங்கள்ல, அது வந்து அதை வச்சுட்டு விபூதி இதெல்லாம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதை வந்து எல்லோரும் சேர்ந்து வழிபடுறது, அந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அதில் வந்து என்னென்னா, அவர் வந்து இதில் ஒரு சின்ன நுணுக்கத்தை வந்து இயக்குனரை பாராட்டணும். உண்மையிலே இந்து சாமின்னு அதை நம்ம சொல்லிட முடியாது. நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு இருக்குல்ல, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு. ஆதியில் ஒருத்தர் இறந்த உடனே அவங்க எனக்கு நல்லதை செய்யணும்னு வேண்டிக்கிட்டு என்னுடைய முன்னோர்களாக அவங்க வழிபடுற அந்த போக்கு, அது மற்றவர்களுக்கு ஊரில் யாருன்னா பகையை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேயாக மாறி இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு வந்து அவங்க முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக மாறி இருப்பாங்க. அந்த குலதெய்வ வழிபாடுன்றதை காட்டுறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து இந்து காட்டியிருக்கிறாரா, இந்துன்னு காட்டியிருக்கிறாரான்னு அப்படி இல்லை. ஆனால் வசனங்களில் சிலது அந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். படத்தை பாருங்கள், இறுதியாக உங்கள் கருத்து என்னன்றது நீங்களும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.